உறவுகளுக்கு வணக்கம். அரூர் சட்டமன்ற தொகுதி, தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம் வேப்பநாயம்பட்டி, மாம்பாடி, பாளையம், தீர்த்தமலை, காட்பாடி, பொய்யப்பட்டி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டுருக்கு. அந்த ஆறு என்ன பாதிக்கப்பட்டிருக்குன்றதை இந்த காணொலியில் பார்க்கலாம். என்ன மாதிரி பண்ணுறாங்கன்றதை இந்த காணொலியில் பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை அதை ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய ஓடைகளை ஒரு தனிப்பட்ட முதலாளிக்காக இந்த ஒரு அரசாங்க அதிகாரிகள் தொடர்ச்சியாக அந்த ஓடைகளை ஆக்கிரமிச்சு வர்றாங்க. மழைக்காலங்களில் அந்த தீர்த்தமலையிலிருந்து அதிக அளவு நீர் வந்து உற்பத்தி ஆகுது. அந்த நீர் வந்து மீனூத்து அப்படிங்கிற ஒரு இடத்துல உருவாகி பெரியாறு அப்படிங்கிற ஆற்றுல கலந்து தென்பெண்ணை ஆற்றுல வந்து கலக்குது. அதன் வழித்தடத்தில் தான் இப்போது அந்த ஓடைகளினுடைய வழித்தடத்தில் தான் இவர்கள் சாலை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து கேட்க போன நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை விடுதலை சிறுத்தைகள் சொந்தங்கள் தாக்குவதற்கு முற்பட்டிருக்கிறாங்க. கையை ஓங்குவது பெரிய விஷயம் அல்ல, எதற்காக கையை ஓங்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் அநீதிக்காக கையை ஓங்குனீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உங்கள் கூட இருப்போம். ஆனால் நீங்கள் ஒரு தனிப்பட்ட முதலாளிக்காக எப்படி திமுக இருக்கிறதோ அதுக்காக நீங்கள் இன்னைக்கு அவனுக்காக செயல்பட்டு இன்னொரு திமுகவே விடுதலை சிறுத்தைகள் மாறி நிற்கிறதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த தீர்த்தமலையை சுற்றி இருக்கக்கூடிய காட்பாடி பகுதியில் இந்த மீனூத்துங்கிற ஓடையை முழுவதுமாக பாக்கு விவசாயம் செய்திருக்கக்கூடிய ஒரு தனிப்பெரும் முதலாளிக்காக அந்த ஓடையை வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. இந்த ஓடையில அதிக அளவு நீர்வரத்து வந்துட்டு இருக்குது. மழைக்காலங்களில் ஏற்கனவே இந்த ஓடையை அகலப்படுத்தி 2 தடுப்பணைகள் அமைக்க சொல்லி நீதிமன்ற உத்தரவு இருக்குது. ஆனா இது எல்லாத்தையுமே மீறி இந்த விடுதலை சிறுத்தைகளும் அதிகாரிகளும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா முழுக்க அந்த ஓடையை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. மீனூத்து ஓடை மட்டுமில்ல, காட்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய சின்னாறு அப்படிங்கிற ஓடை, மேலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சிற்றோடைகளையும் முழுக்க இவர்கள் சாலை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காகன்னு கேட்டீங்கன்னா ஒரு தனி பெரும் முதலாளிக்காக. நாங்கள் அந்த தனி பெரும் முதலாளியை சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ அந்த வேலையை நீங்கள் நிறுத்தி விட்டீர்கள் என்றால் இதை நாங்கள் பெரிய பொருட்டாக எடுக்காம கடந்து போயிடுவோம். நீங்கள் மேலும் அந்த வேலையை தொடர்ந்தீர்கள்னா இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த தனிப்பெரும் முதலாளி யார், அவருக்கு உதவிய அரசாங்க அதிகாரிகள் யார், யாருக்கெல்லாம் இவங்க என்னென்ன கொடுத்து என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிறாங்கிறத வெட்ட வெளிச்சமாக கொண்டு வர நேரிடும். ஏனென்றால் இது நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, அந்த ஓடையை நீங்க அகலப்படுத்துங்க, அந்த ஓடையை நீங்க அகலப்படுத்துங்க, அதுல 2 தடுப்பணைகளை கட்டுங்க, இருக்கக்கூடிய தடுப்பணையை புனரமைப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. ஆனால் நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி இவர்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கவங்களை வைத்து அந்த கரைகளை ஓடை கரைகளை வந்து அகலப்படுத்துன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஜேசிபி வச்சு அகலப்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்க அகலமா படுத்துறீங்க, நீங்க மண்ணை போட்டு மூடிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு மூடுறீங்க? நீதிமன்ற உத்தரவு வெட்ட வெளிச்சமா சொல்லுது, ஓடையை அகலப்படுத்தி அந்த நீரை தேக்கி நிலத்தடி நீர்மட்டம் உயரும், அதனால நீரை தேக்கிறதுக்கு 2 தடுப்பணைகள் கட்டுங்க, இருக்கக்கூடிய தடுப்பணையை வந்து புனரமைப்பு செய்யுங்க, ஏரிகளை அகலப்படுத்துங்க அப்படின்னு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இருக்கக்கூடிய ஓடைகளை மூடுறீங்க. ஏற்கனவே அந்த ஓடையில அதிக அளவு நீர்வரத்து வர்றதுனால சாலையை தாண்டி ஒரு உதாரணமாக ஒரு 0.5 TMC நீர் வந்து ஒரு இடத்துல தாண்ட முடியும் அப்படிங்கிற ஒரு ஓடை இருக்குதுன்னு வைங்களேன். அதில் ஒரு TMC நீர் வந்துடுதுன்னா அது என்ன பண்ணும், அந்த ஓடையை தாண்டி அதற்கு மேலே என்ன இருக்கோ அதனுடைய அளவை தாண்டி போகும் இல்லையா. அதை போன்று தான் இந்த ஏரியாவில் நடந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஓடையை ஆக்கிரமிக்கிறதுனால சுற்றி இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது. நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறோம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுறோம், நாங்கள் எல்லாருக்கும் களத்தில் நிற்கிறோம் என்று சொல்கிறீங்க இல்லையா. அதில் பாதிக்கக்கூடிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாகவும் இருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களாகவும் இருக்கிறாங்க, முக்கியமாக தமிழ் சொந்தங்களாக இருக்கிறாங்க. நீங்கள் அவங்க கூட நிற்கணுமா இல்லையா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய தனிப்பெரும் முதலாளி, உங்கள் தனிப்பெரும் ஒரு ஆளுக்காக நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை முழுவதுமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் முழுக்க உங்கள் தகவல்கள் பொதுவெளியில் பகிரப்பட்டு, இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆர்ஐ தாசில்தார் யாரெல்லாம் அதில் உடந்தையாக இருக்கீங்கன்னு முதற்கொண்டு எல்லாமே இதன் மூலியமாக வெளிக்கொண்டு வரப்படும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா பல மரங்கள் இது வரைக்கும் அழிச்சிருக்காங்க நண்பா. மரங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த விவசாயிகள்லாம் கண்ணீர் விடாத அளவுக்கு அவ்வளோ கதறானுங்க. நைட்டு ஃபோன் பண்ணி எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் நிற்கிறதுன்னு தெரியல, காவல்துறையிட்ட போனாலும் இதுக்கான தீர்வு கிடைக்கல, ஆர்ஐ தாசில்தார் இவங்க எல்லாமே வந்து பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சும் இதை தட்டி கேட்க முடியலன்ற ஒரு ஆதங்கத்தில் தூங்க முடியாமல் தவிக்கிறாங்க. தர்மபுரியில் மேலும் ஒரு பிரச்சனை, கனிம வழித்தடம் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாலிப்பீட்டினம்ங்கிற ஒரு தாது, அந்த தாதுவை நாங்கள் எடுக்கிறதுக்கு
நாங்க கனிம வழித்தடம் அமைக்கிறோம் தருமபுரியிலன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை. அரூர் சட்டமன்ற தொகுதியில தருமபுரியில கனிம வழித்தடம் அமைக்கிறேன், புதிய பேருந்து நிலையம் அமைக்கிறேன், ஓடைகளை ஆக்கிரமிப்பு பண்றோம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் வாழ்வாதாரம் அங்க கேள்விக்குறியா இருக்குது. இதெல்லாம் கேட்க துப்புல்ல. ஆனா தனிப்பட்ட முதலாளிக்காக உழைக்கிறதுக்காக விடுதலை சிறுத்தைகள் போராடிட்டு இருக்கிறீங்களா என்ற கேள்வி ஐயமும் எழும்புது. இதை மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் நாயகர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கண்டிப்பா பார்த்து கேள்வி கேட்பார் என்று நம்புவோம். இது எழுச்சியுரை, உண்மையை பேசுவோம், அதை உரக்க பேசுவோம்.